இல்ல அதுல என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் அதுல பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு வேற, எங்களுடைய நிலைப்பாடு வேற. அங்க மக்கள் விரும்பாத பட்சத்தில் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல அந்த விமான நிலையம் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். சர்வதேச விமான நிலையம் வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எங்க வரணுங்கிறத அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் சரியாக செய்ய வேண்டும். இன்னொன்று, பரந்தூர்ல தான் அதுக்கு எல்லாம் 10 ஆண்டுகளாக நாங்கள் அதை சர்வே செய்ததுன்னு முதலமைச்சர் சொல்ல பார்த்தா சரியா இருந்தால் அந்த மக்களை முதலமைச்சரே போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அதை விட்டு அவர்கள் அங்கே அடக்குமுறையை கையாள்வதோ அங்கே போறவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துவதோ கேலிக்கூத்தாக இருக்குது. உறுதியாக இந்த மக்கள் விரோத திராவிட மாடல் மக்களை ஏமாற்றுகின்ற திமுக ஆட்சி வீழ்த்தப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் மக்கள் ஆதரவோடு ஆட்சி அமைக்கும். வேங்கை வயல் விவகாரம் பார்த்திருக்கீங்க சார். வேங்கை வயல் விவகாரம் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மக்கள் மீது அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, இதுல ஏற்கனவே விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு அங்க இன்றைக்கு சிறப்பு புலனாய்வு படையெல்லாம் போய் ஏதோ பார்த்து இன்றைக்கு இப்படி ஒரு அரசாங்கம் இது போன்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறப்ப சகோதரர் திருமாவளவன் மற்றும் கூட்டணிக்கு அவங்க திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சிபிஐ என்கொயரி கேட்கிறாங்க. அதனால அதை சிபிஐ என்கொயரி அதில் அமைத்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமும். எல்லா போட்டியிடாத கட்சிகள் எல்லாம் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு தெரியும். இது திமுக ஆட்சியுடைய கடைசி தேர்தலாக இருக்கும். இந்த தேர்தலில் அவர்கள் அவங்க ஆட்சி அதிகாரம் பணபலத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு புதிய முறையை கையாண்டார்களே, பட்டியல மக்களை அடிக்கிற மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு தினமும் வேலைக்கு போவோம்னா இங்கே உட்காருங்க 3 வேளை சாப்பாடு அப்படிலாம் கொடுத்து ஏழை எளிய மக்களை ஏமாற்றி, இன்னும் சொல்ல போனால் அவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால மிரட்டி அங்கே உட்கார வச்சு ஒரு என்ன சொல்வது, ஒரு ஜனநாயக விரோதமான ஒரு தேர்தலை அவர்கள் அங்கே எப்படியும் தேர்தல் ஆணையத்தை ஏமாற்றி நடத்துவார்கள். அதனால 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பார்த்துக்கலாம். இந்த தேர்தல் முடிவு ஒன்றும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை 26 மாற்ற போறதில்லை. ஏன்னா பல இடைத்தேர்தல்களை பார்த்திருக்கோம். ஏன்னா 21 தேர்தலுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எப்படி இருந்தது, 21 தேர்தல் அங்கே யார் வெற்றி பெற்றார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால இது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தேர்தலும் அல்ல. இதில் போட்டியிடாததால் எந்த கட்சிக்கும் பின்னடைவு ஏற்படும் என்றும் நான் நினைக்கவில்லை. சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இங்க இன்றைக்கு ஏற்கனவே நாம் கேள்விப்படாத அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், இந்த போதை மருந்து கலாச்சாரம், முதலமைச்சர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, கூலிப்படைகளால் அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியலில் உள்ளவங்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், பெரிய பணக்காரர்கள் ஏழை வரை இன்றைக்கு 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கிற கூலிப்படைகள் பெருகி வருகிறது. இதுதான் இந்த ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெருக்கி தருவோம்னு சொன்னதுக்கான மறைமுக உதாரணமானு தெரியல. காரணம், போதைப் பொருள் கலாச்சாரத்தால் படித்து வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் போதை மருந்து பழக்கத்துக்கு அடிமையாகி 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கூலிப்படைகளாக மாறுகின்ற அளவிற்கு வெறும் மோசமாக இந்த நிலைமை போய்க் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய சாவுகள் எல்லாம் நியாயப்படுத்தப்படுகிறது. அதுக்கெல்லாம் 10 லட்சம் அரசு நிதி கொடுக்கப்படுகிறது. இது ஒரு தவறான முன்னாதாரமான ஆட்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். அது வரும். பாலியல் புகார்களில் சிக்கக்கூடிய சார்கள் அதிகப்படியா திமுக ஆட்சியில சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டிபிஎஸ் சொன்னாரு. அமைச்சர் சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரியான சார்களை காப்பாற்றுவதில் கை தேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் சொல்லி இந்த மோதல் எடுப்பாங்க. அது பொள்ளாச்சி விவகாரத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கலாம். இதுல சட்டமறை கடமையை செய்கிற பட்சத்தில் எல்லா சார்களுக்குமே உரிய தண்டனை கிடைக்க வேண்டும் என்பது. இதில் என்னன்னா, பொதுவாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நம்ம அரசியலாக்குவதை விட அது 100% நடக்காமல் தடுப்பது தான்
எல்லார் வீட்லையும் பெண் குழந்தைகள் வைத்திருக்கோம். எல்லாருக்கும் பெண் குழந்தைகள் இருக்கு, சகோதரிகள் இருக்காங்க. இப்போ வாக்கிங் போகிறதுக்கு கூட தனியாக சாலைகளில் போவதற்கு பெண்கள் அஞ்சுகின்ற அளவிற்கு செயின் பறிப்பு, செல்போன் திருட்டுங்கிற அளவுக்குலாம் நாட்டு நடப்பு இருக்கு. இப்போ எங்கள் வீட்டில் ஒய்ஃபு தேசபையில் சொசைட்டியில் வாக்கிங் போகாமல் சில நாள் லேட் ஆகிட்டு இங்கே போனாங்கன்னா கூடவே நமது வீட்டில் உள்ள உறவினர்களோ இல்லை நமது ஓட்டுநர்களோ காவலுக்கு செல்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் எத்தனை முறை இதே கற்பகம் கார்டனில் தனியாகவே என்ன துணைவியாளர்கள் வாக்கிங்லாம் போவாங்க. இப்போ அவர்கள் என்னதான் துணிச்சல் மிக்கவராக இருந்தாலும் தனியாக வாக்கிங் போகிற அளவுக்கு தேசபைகள் சொசைட்டியில் போகலைன்னா இங்கே போகிறப்ப அவர்களும் 2 பேர் தொடங்கி அழைச்சிட்டு போகிற அளவுக்கு தான் இன்றைய நிலைமை இருக்குது. இது யதார்த்தம். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது பழனிசாமியும் ஸ்டாலினுக்கும் எந்தவித வேறுபாடும் இல்லைங்கிறது இப்போ தெரிய வருது. பழனிசாமி ஆட்சியில் நடந்த ஊழல்கள், குற்றச்சாட்டுகள், முறைகேடுகள் எதையெல்லாம் எதிர்த்து திரு ஸ்டாலின் போராடினாரோ இன்றைக்கு அதையெல்லாம் அவர் ஆட்சியில் அதை விட அதிகமாக நடைபெறுகிறது. பழனிசாமி ஆட்சியில் 10% 15% இருந்ததெல்லாம் இப்போ 25% ஆயிட்டுன்னு எல்லோரும் பேசிக்கொள்கின்ற அளவுக்கு தான் வருது. இன்றைக்கு பழனிசாமியில் ஒரு 10-15 நபர்கள் பலன் அடைஞ்சாங்க. இப்போ ஒரு குடும்பம் ஒன்றையும் பலன் அடைஞ்சிட்டு இருக்கு. அதான் வித்தியாசம். ரெண்டு பேரும் என்னங்க ஜனநாயகன் அப்படின்ற படத்துடைய டைட்டில் விஜய் நடிக்கிற அடுத்த படத்துடைய வெளியாயிருக்கு. அதுல எம்ஜிஆர் போலவே அவர் காட்டி வச்சிருக்காரு அப்படின்ற. அதாவது தமிழ்நாடு அரசியல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இவர்களை தவிர்த்து விட்டு இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் யாரும் ஒரு அரசியல் செய்து விட முடியாது என்பதுதான் அதுல தெரியுது. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சு பொதுக்கூட்டத்தில் மாநாட்டில் பேசுனது வரும் தேர்தலில் 234 தொகுதி நாங்கள் வென்று காட்டுங்கிறாங்க. அதை பத்தி உங்களுடைய அது அவருடைய ஆசை. அவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் இறுதி எஜமானர்கள் மக்கள் தானே இதற்கெல்லாம் தீர்ப்பளிக்கிறது. இதுக்கு என்ன போய் கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? நான் சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை வீழ்த்தி நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பெரியாரை தவிர்த்து விட்டு அரசியல் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க. இந்த சமீப காலமா சீமானுக்கும் பெரியாருக்கும் பெரியாருடைய ஆதரவு இயக்கங்களுக்கும் நடக்கக்கூடிய அதுதான் சொல்றேன். பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் சமூகத்திற்கு செய்த பணிகள், அவர் செய்த சீர்திருத்தங்கள் எல்லாம் ஏராளம். அதை ஆதரித்தோ அல்லது எதிர்த்தோ பேசிதான் ஒவ்வொருவர்கள் சிலர் தங்கள் இருப்பையே காட்டிக்கொள்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. அதான் நிலைமை. அவர் சீமான் கடந்த ஆண்டுகளில் பெரியாரை பற்றி எப்படியெல்லாம் பேசினாரோ, எப்படி புகழ்ந்து பேசினார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் மாறி பேசுவதற்கு காரணம் என்ன என்று அவருக்கு தான் தெரியும். அதனால பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவரையும் சுட்டிக்காட்டாமல் ஆதரவாகவோ எதிராகவோ பேசினால்தான் இன்றைக்கு அரசியலில் இருப்பே தெரியுங்கிற நிலைமை தான் இன்றைக்கு இருக்கு. பாஜகங்கிற கட்சி தந்தை பெரியாருக்கு எதிரான கொள்கைகள் உள்ள கட்சி. இப்ப தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளையும் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய கடவுள் மறுப்பையோ பிராமண எதிர்ப்பையோ நாம் எல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதுபோல பெரியாருக்கு பொதுவாக அவர்கள் பாஜக கடவுள் பற்று உள்ள இயக்கம். அதனால அவங்க எதிர்க்கிறது இயற்கை. இன்றைக்கு சீமானவர்கள் அவர்கள் தூண்டிதான் இவர் பேசுறாருன்னு சொன்னா, சீமான் அவர்கள் என்ன எடுப்பார் கைப்பில்லையா? அவருக்கு சுய புத்தி இல்லையா? கடந்த ஆண்டுகள் அவர் பேசியதெல்லாம் பெரியாரை பற்றி எப்படி புகழ்ந்து பேசியிருக்கிறார். இன்றைக்கு இப்படி மாறி பேசுவது அவர்கிட்ட என்ன மாற்றங்கிறதா நீங்க பார்க்கணுமே தவிர, தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக, திகாவுக்கு எதிராக பேசக்கூடிய இயக்கம் பாஜக. அதையும் இதையும் நீங்க முடிச்சு போடுவது எனக்கு அதுல பிஜேபி பின்னணியில இருக்குங்கிறது நான் நம்பல. ஆனா அவங்களுக்கு ஆதரவான கருத்தை ஒருத்தர் சொல்றப்ப அவங்க அதுக்கு அதை ஆதரிக்கிறாங்க. அவ்வளவுதான்.